கடகம் கடக ராசி 2025 ஜூலை. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சது. எல்லாருடைய மைண்ட் செட்டும் என்னென்னா, எப்போ நல்லது நடக்கும், எப்போ வேகமாக பலன் கிடைக்கும், எப்போ ரிசல்ட்ஸ் வரும், எப்போ நமக்கு ஃபேவராக நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்து நான் கிளியராக ஆன்சர் பண்ணிடுறேன். சந்திரன் குரு 12th ஹவுஸில். நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்களுடைய கர்மா நல்லா இருக்கும். உங்கள் கர்மா நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய 8th ஹவுஸ்லையும் ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய 10th ஹவுஸையும் க்ளோஸாக பாருங்கள். 8 வந்து நீங்கள் என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறீங்கன்னு காமிச்சிடும். 10th ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன கர்மா நீங்கள் வேஸ்ட் பண்ணி எடுத்து வரீங்கன்னு க்ளீனாக காமிச்சிடும். பர்த் சார்ட்டை செக் பண்ணிங்க. பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து கடக லக்னமாவோ இல்லை கடக ராசியாவோ இருந்து பிளானட்டரி பொசிஷன் எப்படின்னு ரீட் பண்ணுங்கள். கன்ஜெக்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். மெயினாக சனி யாரோட சேர்ந்துருக்காரு, ராகுக்கு இது யாரோட சேர்ந்து. இந்த எந்த நெகட்டிவ் பிளானட்ஸும் கம்பைன் ஆகலை அப்படின்னாலே ப்ராப்ளம் கிடையாது. ஜூலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல டிகிரியில் இல்லை. செவ்வாய் வந்து 2nd ஹவுஸில் இருக்குது. ஃபார் கடகம் செவ்வாய் வந்து 2nd ஹவுஸில் இருக்குது. ஆனால் செவ்வாய் யாரோட இருக்குன்னா கேதுவோடு இருக்குது. செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து அங்கேருந்து கரெக்டாக 7th ஹவுஸில் ராகு வந்திருக்கு. ராகுலேருந்து அப்படியே 2nd ஹவுஸில் சனி வந்திருக்கு. இதெல்லாம் நல்ல க்ளோஸாக இல்லை. குருவாடைய பார்வையாவது வரணும். வெறும் ராகு மேலே மட்டும்தான் குருவுடைய பார்வை. குரு 12th ஹவுஸில், சுக்கிரன் 11th ஹவுஸில் பொருளாதாரத்துக்கு ஓகே. சூரியன் வந்து 2nd ஹாஃபில் 1st ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதை கடகத்துக்கு வந்துடுறாரு. மொத்தத்தில் நான் சிம்பிளாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை கொடுத்துட்றேன். ஜூலை 2025 மெயினாக வேலை விஷயத்தில் ஒரு டென்ஷன் வரும், ஒரு ஈகோ வரும். சில பேருக்கு வேலை கிடைக்குமான்ற மைண்ட் செட் ஓடும். சில பேர் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், யாருமே எனக்கு கால் பண்ணல, எல்லாமே டவுனாக இருக்குது, இப்போ கிடச்சிருமா அப்போ கிடச்சிருமா ஒரு குழப்பம் இருக்கும். சில பேருக்கு வேலை போயிடுமான்னு கூட சின்ன பயம் கூட வரும். இதுதான் கடகத்துக்கு வந்து ஜூலையில் உள்ள ஸ்டேட்டஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் ரியாக்ஷன் பண்ணாதீங்க. செவ்வாய்க்கு இது அப்படி தான் பண்ணும், உங்கள் மூளை கெடுக்கும். பாசிட்டிவ் திங்கிங் போல் நெகட்டிவ் திங்கிங் கொண்டு வரும். பாசிட்டிவ் திங்கிங் போல் நெகட்டிவ் திங்கிங் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகட்டிவ் நடக்கிறதுனா ரிசல்ட். அப்போ நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது, கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணால் நியூட்ரலைஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை நியூட்ரலைஸ் பண்ணுங்கள். அது கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நியூட்ரலைஸ் பண்ணுற ப்ராக்டிஸ்லேயே பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், மந்த்ரா சாண்டிங், பிராணாயாமா. இந்த மூணுமே சூப்பராக கை கொடுக்கும். கடகம் வாட்டரை கனெக்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சீஷோர் பக்கம் போங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஸ்விம் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டரை கனெக்ட் பண்ணிட்டு வாட்டர் எனர்ஜி எடுங்க. மைண்டை வந்து ஒரு மாதிரி என்ன தான் குழப்பம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இது கடகத்துக்கு மெயின். அப்போ வந்து பெரிய முயற்சி ஏதாவது நம்ம வந்து ஒரு ஜாபில், ஒரு ப்ரொஃபஷனில், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸில், ஒரு ட்ராவல் பண்ணலாம் எடுக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹால்ட் அண்ட் கோ தான் நான் சொல்கிறேன். ஸ்லோவாக திங்க் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுங்கள். அப்புறம் கடகம் இந்த மாதம் பர்டிகுலராக வந்து கணவன் மனைவி உறவு, கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்பம் இருக்குது. அந்த கணவன் மனைவி உறவில் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபம், வெறுப்பு, சண்டை, சச்சரவு, அப்படி ஒரு தப்பான வார்த்தை பிரயோகிகள் எல்லாம் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் அமைதியாக விட்டு போயிடுங்க, அதை கண்டுக்காதீங்க. சில நேரத்தில் ஒரு பேட் காம்பினேஷன் நம்மளை வந்து பேட் மூடை கொடுக்கும். அதில் வந்து ஒரு ரியாக்ஷன் வெளியே வரும். அது லைஃப் ஃபுல்லாக நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா அது லைஃப் ஃபுல்லாகவே அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளமாக மாறும். எதையுமே பெருசுப்படுத்தாமல் விடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கணவன் மனைவி, குடும்பம், அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அம்மா, உறவுகள், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. அதனால் யார்கிட்டையும் பெருசாக எதிர்பார்ப்போம், யார்கிட்டையும் பெருசாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அது இது நடந்துச்சுன்னு சொல்லி புலம்ப வேண்டாம். இது நல்லா ரிசல்ட்டை தராது. கல்யாண முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இல்லை. செவ்வாயும் சரியாக வரல, குருவும் 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கு, சுக்கிரன் பரவாயில்ல, ஆசை மட்டும் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல வரன் கிடைக்கணுன்ற ஆசை இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு வந்து பண்ணலாமா வேணால் டவுட் வர ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், நம்ம முடிச்சணும்னு தோணும். இந்த பக்கம் செவ்வாய் வந்து அதுக்கு நான் ரிசல்ட்டை கொடுக்காம பண்ணலாமா வேண்டாமா, சரியாக வருமா சரியாக வராதான்னு டவுட் லிஸ்ட்டை கொடுக்கும். ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால யோசிச்சு செய்யுங்க, தள்ளி போடலாம். கடகம் வந்து ஹெல்த்தில் வந்து இந்த மந்த்து பர்டிகுலராக உங்களுடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா செவ்வாய் கேது சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டு போயிடுச்சுன்னா அலர்ஜியை கொடுத்துரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ செவ்வாய் கேது காம்பினேஷன் இஸ் நாட் அ குட் காம்பினேஷன். அதனால் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப பார்த்து எடுங்க. அதே மாதிரி எமோஷ்னலாக ஓவராக ஹார்மோன்ஸை வந்து டெவலப் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் பார்த்துங்க. கோபம், வெறுப்பு, கட்டுப்பு, எரிச்சல், வருத்தம், பெயின் கண்ட்ரோல் பண்ணி சில பேர்லாம் உள்ளுக்குள்ளேயே வெடிப்பாங்க. அதனால் தேவையில்லாத கெமிக்கல்ஸு, தேவையில்லாத ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து கொஞ்சம் காமாக இருக்கிற ப்ராக்டிஸை பண்ணுங்கள். ஆல்வேஸ் கேரி வாட்டர் தான் வந்து உங்களுக்கு இந்த முறை காப்பாற்றும். தண்ணி இல்லைன்னா ஒரு நல்ல ஜூஸ்,
உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே வாங்க, கூலாக இருங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கடகத்துக்கு பார்க்குறது என்னென்னா, இல்லத்தரசிகள் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட உங்களுக்கு எதிர்மறையாவோ ஒரு மாதிரி ஒரு குதர்க்கமாகவோ பேசக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாகும். நீங்கள் இல்லை, உங்கள் கணவர் பொறுத்துக்குங்க, கண்டுக்காதீங்க, அது தானாக மறைஞ்சிரும். ஏன்னா இந்த மந்த்து ஃபுல்லாக செவ்வாய் அங்கே பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா புதன் ஃபஸ்ட் ஹவுஸு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மூட் அவுட் ஆகிடுவீங்க. எதையுமே கண்டுக்காமல் உங்களுக்கு உங்கள் புக்ஸு, உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள் எக்ஸாம், உங்கள் ப்ரிப்பரேஷன், உங்களோட டார்கெட், உங்களோட ஃபோக்கஸ் இருந்தால் சக்ஸஸ் உண்டு. அது பார்த்துங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து கடகத்துக்கு மெயினாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்டால் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, நான் என்ன வேணால் பண்ணலாமா? என்ன வேணால் பண்ணலான்னு அந்த பாயிண்ட் கிடையாது. அஷ்டம சனி உங்களுக்கு வந்து மோசமான விளைவுலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. ஒரு ஹெல்த்லேயோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ்லையோ வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை பயன்படுத்திங்க, அதுதான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் கடகம் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் தேவையான பொருளும் தேவையான பணமும் தேவையான வருமானமும் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான அத்தியாவசிய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிடுவார், டவுட் இல்லை. சனி வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு கிடையாது, அதனால் அவர் வந்து இடையூறோ இல்லை கஷ்டமோ கொடுக்காமல் போயிடுறாரு. குரு வந்து 12th ஹவுஸ் சுப வரியங்களை கொடுக்குறாரு, அதுவும் பரவாயில்ல. சூரியன் வந்து ஆவரேஜ். ஸோ எனர்ஜி, உங்களுடைய எஃபர்ட்டு, இதெல்லாம் ரிசல்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு கொடுக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆவரேஜ். சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கார், அவர் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் பேட் மூடாக இருக்கும். பர்டிகுலராக கடகராசியில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைனா ஜூலை மாதத்தில் மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்காது, பார்த்துங்க. செவ்வாய் பர்டிகுலராக வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆனதுனால அவ்வளோ விசேஷமான மந்த்தாக இந்த மந்த்தை நான் ப்ரிடிக்ட் பண்ணல. இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய டேலண்ட், உங்கள் ஸ்கில்லு, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுற புது முயற்சி எதுவாக இருந்தாலுமே செவ்வாய் வந்து பெருசாக இருக்கும். குறிப்பாக பூமி வாங்கும் போது கூட, புக் பண்ணும்போது கூட கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன். அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, இப்போ தனுசு ராசியோட வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்குள்ள ஈடுபாடு, அதுக்குள்ள முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க பழங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை, எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு, எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி, சப்போஸ் நீங்கள் வந்து கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் வந்து ஒவ்வொரு முறை நிறைய பேருக்கு சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க, அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து வீடு மாற்றுறீங்க, வீடு வந்து நீங்கள் வந்து ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும், ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுன்றதை அதை தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.